உண்மையா இலங்கையில ஆரம்பத்துல 2 அமைச்சு இருந்தது. ஒன்று கல்வி அமைச்சு, அடுத்தது உயர்கல்வி அமைச்சு. ஆனா அண்மை காலத்துல இந்த அமைச்சு 2ம் சேர்க்கப்பட்டு, இப்பொழுது கல்வி அமைச்சு மற்றது தொழிற்பயிற்சியும் சேர்த்து ஒரே அமைச்சா தான் இருக்கின்றது. நீண்ட காலமாகவே கல்வி வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்துல மிக குறைந்த ஒதுக்கீடுகளை செய்கிற நாடுகள் 1.8 வீதம் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக 1.8 வீதம் தான் கடந்த காலத்தில் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்க சம்மேளனம் அது 6 வீதமாக உயர்த்த சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்தியது வரலாறு. ஆகவே இலங்கையில அந்த உயர்கல்விக்கு ஒதுக்கப்பட்ட பணம் மிக குறைவு. இப்பொழுதும் அந்த நிலைமையில பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சொல்ல மாதிரி பல்கலைக்கழகங்கள் பாரிய பிரச்சனை எதிர்கொள்கின்றன. மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு ஏற்ப வசதிகள் வாய்ப்புகள் வழங்கப்படுவது குறைவாக இருக்கின்றது. ஆய்வு அபிவிருத்திக்கான பங்களிப்பு மிக மிக குறைவாக இருக்கின்றது. அதனால தான் இலங்கை பல்கலைக்கழகங்களை பொறுத்தளவில் ஒரு ஆராய்ச்சி மையங்களாக உருவாவது நீண்ட காலத்தில் இடம்பெறல. அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். உண்மையிலேயே பல்கலைக்கழகங்கள் வெறுமனே கற்பித்தல் மையங்களாக இருக்க மட்டும் கூடாது, ஆராய்ச்சி மையங்களாக இருக்க வேண்டும். அதான் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு துணை நிற்க வேண்டும். அரசாங்கம், பல்கலைக்கழகம், தனியார் துறை, கைத்தொழில் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும். ஆனால் இலங்கையில கடந்த காலத்தில் அந்த நிலைமை இல்லை. ஏன்னா ஆய்வு அபிவிருத்திக்கு பெரிதாக நிதி ஒதுக்கப்படுவதே இல்லை. அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். மற்றது மாணவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனை எதிர்கொள்கிறார்கள். அதிகமான பல்கலைக்கழகங்களில் அதிகமான மருத்துவ பீடங்கள், பொறியியல் பீடங்கள் எல்லாம் தேவையா இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு பொறியியல் பீடம் அமைக்கப்படுவதற்கு கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டு அப்படியே இருக்கின்றது. நிதி ஒதுக்கீடுகள் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த நிலைமையில நீங்க சொன்ன மருத்துவ பீடம் எல்லாம் நீண்ட காலமா முதல் முதல் கடந்த காலத்துல வரவு செலவு திட்டத்தில் அதெல்லாம் குறிப்பிடப்பட்டவை, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வரவு செலவு திட்டம் என்பது ஒரு 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 அறிக்கையாக வந்தாலும் கூட அந்த திட்டம் வந்து உண்மையாக அந்த நிதி விடுவிக்கப்படுமா என்பது சில பல கடந்த காலத்தில் இடம்பெறவில்லை. இந்த அரசாங்கம் அந்த தவறை விடாமல் நிதி வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட நிதியை பல்கலைக்கழகங்களுக்கும் ஏனைய தேவைகளுக்கும் அது பயந்தளிக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். என்ன பொறுத்தவரை குறிப்பாக ஆய்வு அபிவிருத்திக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அது இலங்கையில மிகப்பெரிய அளவுக்கு இடம்பெறுவதாக தெரியவில்லை.